டாடி எப்படி ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? சும்மா விளையாட்டுக்கு தாமா பண்ணேன். விளையாட்டுக்கா? எதுல விளையாடணும்னு தெரியல. இப்படி டைய பிடிச்சு எடுத்தா கழுத்து இருக்கும்னு தெரியாது உனக்கு? சாரி மம்மி, தெரியாம பண்ணிட்டேன். சாரி டாடி, தெரியாம விளையாடிட்டேன். வர வர உன் போக்கே சரியில்லை. அவனை ஏன் கோச்சிக்கிற? எப்பவுமே என்ன சென்டா பண்ணும்போது என் முதுகு மேலே ஏறி உப்பு மட்டும் விளையாடுவான். இன்னைக்கு கொஞ்சம் கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சு. கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சா? நான் மட்டும் இந்த நேரத்துக்கு வரலன்னா என்ன ஆயிருக்கும் என் நிலைமை? என்னமோ ஆழ மரத்தை விழுத பிடிச்சு தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்க. மாடு, எரும மாடு. சரி விடு, அதான் எதுவும் நடக்கலல்ல, ஏன் ஃபீல் பண்ற? போய் டிஃபன் எடுத்து வை. சாரி மம்மி, சாரி டாடி. நீ போய் டிஃபன் எடுத்து வை, நான் வரேன். சீக்கிரம் சாப்பிடுங்க. இப்போ என்ன அவசரம்? அவசரம் இல்லைங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் வீடு ஃபுல்லா சாம்பிராணி போடணும். அது எதுக்கு தேவையில்லாம? ஏதாவது கெட்ட காத்து இருந்தா அது நம்மள அண்டாது, அதுக்கு தான். சாப்பிடுங்க. என்ன வேணும்? உங்க அப்பாவை பார்க்கணும். அப்பா இல்ல. கார் நிக்குது. கார் இருக்கு, ஆனா அப்பாவை பார்க்க முடியாது. சந்துரு யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? தெரியலையே. நீங்க கிளம்புங்க. ஏய் உள்ளப்படா. நான் போக மாட்டேன். ஏய் சாந்தி, ஏய் சாந்தி, இவனை உள்ள கூட்டு போ. வா. நான் வர மாட்டேன். வாடா, உனக்கு என்ன இங்க வேலை? வா. பொண்ணு சார் விடு சார். இங்க எதுக்குடா வந்த? சார் கையில இருந்த பணம் எல்லாம் காலி. பணம் இருந்தப்ப கூட இருந்த அல்ல கைங்கெல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிடுச்சு. 4 வருஷம் ஜெயிலு நல்ல பாடம் கத்து கொடுத்துச்சு. அதை சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வருவியா? சார் வெக்கத்தை விட்டு சொல்றேன் சார், அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லாம போயிடுச்சு. செலவுக்கு ஏதாவது பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். சார் சும்மா கொடுக்க வேண்டாம் சார், அடுத்த அசைன்மெண்ட் வரும்போது சல்லி காசு இல்லாம திருப்பி கொடுத்துடுறேன். சரிடா, நீ போ, நான் கொண்டு வந்து தரேன். எதுக்கு சார் நீ வரணும்? இப்ப கொடுத்தீங்கன்னா இப்படியே போயிடுவேன் சார். சொல்றேன்ல, நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். சார் போறேன் சார். மழை போல நம்பி வந்திருக்க, ஏமாத்திராத சார். டேய், நீ அந்த பழைய இடத்துல தானே இருக்க? அதே இடத்துல தான் சார் இருக்க. நான் வரேன்.
டேய், உனக்கு வேற வேலையே இல்லையாடா? எப்ப பார்த்தாலும் இந்த பொம்மையை கையில வச்சு சுத்திட்டு இருக்க. மென்டல் ஆயிட்டியாடா நீ? தூக்கி போடுற அந்த டெவில. டேய், அம்மா பூஜை பண்ணும்போது நீ எங்கடா போற? பூஜை பண்ணும்போது மணி அடிக்கணும்னு நீ தானே ரகலை பண்ணுவ. இப்ப என்னடா ஆச்சு உனக்கு? போ, அம்மா கூட போய் உட்காந்து மணி அடி. முதல்ல அந்த பொம்மையை என்கிட்ட கொடு. டேய், குடுடா. மாட்டேன். குடு. நான் பூஜையும் பண்ண மாட்டேன், மணி அடிக்க மாட்டேன், இந்த பொம்மையும் கொடுக்க மாட்டேன். அப்பா 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 என்னப்பா ஆச்சு? எப்படிப்பா விழுந்தீங்க? ஒன்றும் இல்லைம்மா, அம்மா பூஜை பண்றாங்க, ஒத்தாசையா கூட இருந்து மணி அடின்னு சொன்னேன். அந்த பொம்மையை வாங்க முயற்சி பண்ணேன். அதை முடியாதுன்னு சொல்லி என்னை தள்ளி விட்டு போயிட்டான் உன் பையன். அவனுக்கு என்ன திமிர இருந்தா? திமிர விடுமா, என்ன பலம் இருந்தா இவ்ளோ பெரிய மனுஷனை அசால்ட்டா தள்ளி விட்டு போவா? அவனுக்குள்ள ஏதோ பூதம் புகுந்தா மாதிரி பிஹேவ் பண்றான். அதான் எனக்கு ஒன்றும் புரியல. என்னமோப்பா, சமயத்துல அவன் அவனாவே இருக்கிறது இல்ல. இப்படிதான் ஏதாவது ஏடாகுடமா பண்ணிடுறான். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சரி விடுமா, சின்ன பையன் தானே. நீ போய் உள்ள பூஜை வேலை பாரு. இந்தா. சாரி சார், ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். வீடு சூப்பரா இருக்கு சார். எப்ப சார் கிரகப்பிரவேசம் பண்ண? 1 மாசமாவது. இத்தனை வருஷம் ஆச்சா சார் வீட்டை கட்ட? டேய், நான் என்ன பரம்பரை பணக்காரனா? கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை புரட்டி தான் இந்த வீடை கட்டியிருக்கேன். ஜம்முன்னு வீட்டை கட்டிட்டு ஜாம் ஜாம்னு இருக்க சார். புட்டு வச்சோம் சார் நீ. பாண்டி, கடுப்பேத்தாத. உன்ன மாதிரி எவனோ கண்ணு வச்சதுனால தான் 2 நாளா ஒர்க் ஸ்டாப் ஆகி ஒரே பிரச்சனைடா. அப்புறம் வீட்டுல திடீர்னு பிரச்சனை. சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. எந்த காரணத்தை கொண்டும் இனிமே என் வீட்டு பக்கம் வந்துடாத. ம். அப்படி உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா ஃபோன் பண்ணு, நானே உன்னை வந்து பார்க்குறேன். சரியா? ம். இதான் என்னோட பர்சனல் நம்பர். இதுக்கு பண்ணு. ஓகே? சரி.